உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இப்போ கவனிங்க, நான் கர்த்தரை நோக்கி, சங்கீதக்காரன் சொல்கிறான், நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஏன் சொல்லணும்? மனசில் நினைச்சா போதாதா? சொன்னால் கர்த்தர் என்னுடைய கோட்டை, என்னுடைய அடைக்கலம், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர், நான் மனசில் நினைக்கிறேங்க, கடவுளை நினைக்கிறேன், நான் நினைச்சா போதாதா அப்படின்றாங்க சிலர். இங்கே சொல்றது கவனிங்க, என்று சொல்லுவேன் சொல்றான் பாருங்க. நான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா சொல்லணும்? கர்த்தர் வார்த்தைகளை சூஸ் பண்ணக்கூடியவர்களாம் நம்மளை உண்டாக்கி இருக்கார். அதான் நேற்று பார்த்தோம் நம்ம இன்னைக்கு 30ஆம் அதிகாரத்தில். சூஸ் லைஃப், சூஸ் குட் திங்ஸ், do not choose curse and evil, choose good and choose blessings அப்படின்னு சொல்லியிருக்குது வேதவசனம். அப்ப நமக்கு கர்த்தர் பேசுற சக்தியை கொடுத்தது மட்டும் இல்லை, சூஸ் பண்ற சக்தியும் கொடுத்தார். எதை பேசணும்னு தெரிந்து கொண்டு பேசக்கூடிய சக்தி. ஒரு கிளி கூட தான் பேசுது, கிளி கூட தான் பேசுது. ஆனால் அது அறிஞ்சு பேசல. அது என்ன பேசணும்னு நிதானிச்செல்லாம் பேசுறது கிடையாது. அப்படிதான் ஒருத்தன் கிளிக்கு என்னத்தையோ திட்டுறதுக்கு சொல்லி கொடுத்து, அவனையும் திட்ட சொல்லி கொடுத்து, யாரோ ஒரு பெரிய மனுஷன் கடைக்குள்ளே வந்திருக்கான், அவனை திட்டுது. கெட்ட வார்த்தையிலேயே இவன் சொல்லி கொடுத்த கெட்ட வார்த்தையில் திட்டுது. ஏன்னா அதுக்கு பெரிய மனுஷனா சின்ன மனுஷனா, சின்ன பிள்ளையா பெரிய ஆளான்னு தெரியல. அது பாட்டு கண்டுபிடித்து அவன் அந்த ஆள் ஷாக் ஆகிட்டார், என்னடா அதுன்னு, கிளி இப்படி திட்டுதானே. ஏன்னா அதுக்கு தெரிஞ்ச 4 வார்த்தையை அது அப்படியே ஒப்பிக்குது, கட 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 கடன்னு. கிளி பேசுது, கிளி பேசுது, நாம பேசும். அது ஒன்றும் தியானித்து பேசுறது இல்லை, நினச்சி பேசுறது இல்லை, சூஸ் பண்ணி பேசுறது இல்லை, வார்த்தைகளை தெரிந்தெடுத்து பேசுறது இல்லை. மனுஷனுடைய விசேஷம் என்னன்னா, மனுஷன் தெரிந்தெடுத்து, நன்மையை தெரிந்தெடுத்து, ஜீவனை தெரிந்தெடுத்து, அதை வாயில வச்சு அதை பேசக்கூடிய சக்தி உடையவனாக இருக்கிறான். இதுதான் மனுஷனுடைய தன்மை. அப்ப அதனால தான் நாம பேசுறது ரொம்ப முக்கியம். கடவுள் நம்மளை பேசுகிறவர்களாய் உண்டாக்குனது மட்டும் இல்லை, தெரிந்து கொண்டு பேசுகிறவர்களாக, வார்த்தைகளை தெரிந்து கொண்டு பேசுகிறவர்களாக வச்சிருக்கிறார். அதனால தான் கடைசியில் ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்னால் நின்று நியாய தீர்ப்பில் நிற்கும் போது கர்த்தருக்கு பதில் சொல்ல முடியாது. நம்ம அவர் சொல்லுவார், உனக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை கொடுத்துருக்கிறேனே, நன்மையை தெரிந்து கொள்ளுன்னு வேற சொல்லியிருக்கிறேன். நன்மை தீமை 2 இருக்குதுப்பா இந்த உலகத்தில். இந்த உலகத்தில் தீமை இருக்குது, நன்மை இருக்குது. நன்மையை தெரிந்து கொள், ஆசீர்வாதம் இருக்கு, சாபம் இருக்கு. ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள். உபாமத்தை வாசித்து பாருங்க, 18ஆம் வசனத்துல வாசித்து பாருங்க. அதை தெரிந்து கொள்னு அப்படியே அப்பட்டமா சொல்லியிருக்கேனே. டெஸ்ட் பேப்பர் கொடுத்து, மல்டிபிள் சாய்ஸ் கொடுத்து, எந்த சாய்ஸை சூஸ் பண்ணணும் மார்க் பண்ணி கொடுத்தா அப்புறம் ஃபெயில் ஆனா எப்படி? கேள்வியை கேட்டுட்டு இதுதான் ஆன்சர்னு காட்டி கொடுத்த பிறகும் நான் தப்பா தான் சூஸ் பண்ணுவேன்னு அர்த்தம். கர்த்தர் சொல்றாரு, நன்மை தீமை 2 இருக்குது, ஆசீர்வாதம் சாபம் 2 இருக்குது, ஜீவன் மரணம்னு 2 இருக்குது. ஜீவனை தெரிந்து கொள், நன்மையை தெரிந்து கொள், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள், மரணத்தை சாபத்தை தெரிந்து கொள்ளாத அப்படிங்கிறாரு. தெரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால தான் அவன் பேசணும்னு எதிர்பார்க்கிறார் கர்த்தர். நீங்கள் எதை தெரிந்து கொண்டீர்கள் எப்படி காமிப்பீங்க? நீங்க how will you choose, how will you show what you have chosen? நீங்க என்னத்தை தெரிந்து கொண்டீர்கள் எப்படி காமிப்பீங்க? நீங்க சொல்றதன் மூலமா தான் காமிப்பீங்க. நீங்க ஆண்டவரை நோக்கி சொல்லும்போது, லார்ட் ஐ சூஸ் திஸ், என்ன சொல்றான் பாருங்க, நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவன் சொல்றான், கர்த்தரை காமிக்கிறான், நான் அதை தெரிஞ்சு கொள்றேன், உம்மை தெரிந்து கொள்கிறேன், அவர் உன்னை வேடனுடைய